லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ மலரே, இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? மொத தபா நான் ஃபோன் அடிக்கும் போதே நீ எத்து பேசியிருந்தனா நான் எது உனக்கு திரும்ப திரும்ப அடிக்க போறேன்? எனக்கு நாளைக்கு காலேஜ் செமினார் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பண்ணு மலரே, நல்லா பண்ணு. மலர் BA BL வக்கீல். சோக்கதாகுது மலரே. ஏய், குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியாடா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணா குச்சிக்கிறியான்னு கேக்குற? ஆமா குச்சிக்கிறேன். பண்ணாதுக்கு ஓம் போதைக்கு நான் ஒன்னும் ஊருகா கிடையாது. கண்ட கண்ட குடிகாரன் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் போனை வைக்கிறேன். முக்கியமான மேட்ரு பேசணும்னு சொல்றோம், மரியாதை இல்லாம கட் பண்ற. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேச எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் போனை வைக்கிறேன். சரி வச்சுட்டு போ. ஆனா அப்பால வந்து என் கையில என்னத்துக்கு சொல்ல அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுப்பா, அவ்வளவுதான். என்னடா, என்ன போட்டு பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. சரி, நீ என்ன முடிவு பண்ணிக்கிற? என்ன முடிவுனா? அத்தனை வருஷம் உன் கூட இருந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணா அவ்வளோ அசால்ட்டா தாலியை கட்டி மூஞ்சில அடிச்சுட்டு போயிட்டா? நீ உன் மனசுல என்ன நினைச்சுனுக்குற? ஏய், இப்போ எதுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஓ, முடிஞ்சிச்சா? ஆமா, முடிஞ்சுதா போச்சு. இப்போ என்னங்கற? இந்த பாரு மலரே, என் வீட்ல எனக்கு பொண்ணு பாத்துக்கிறாங்க. சீக்கிரம் கல்யாணம் கட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரே கம்பல் பண்றாங்க. ஓ, உனக்கு பொண்ணெல்லாம் கூட தராங்களா? இந்த பார், கட்சியா உன்னால ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன், நீ எது வேணும்னு சாய்ஸ் பாக்குறியா? நான் இல்லனா அவ இல்லனா நானு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா? ஏய், அதெல்லாம் நீ தெரியாது. நீ என்ன சொல்ற? கட்டிக்கிட்டு போ, கட்டாம போ, எனக்கு என்ன? இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? அப்போ எங்க வீட்ல பார்த்த பொண்ண நான் கட்டிக்கலான்ற அதானே? இந்த பாரு, சும்மா இந்த சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் தான் தாலியை கட்டி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? எக்கேடாச்சும் கெட்டு ஒழி. மலரே, விஞ்சா எனக்கு கல்யாணம் மலரே. ஏய், என்ன மலரே சத்தத்தையே காணோம்? மலரே, லோ சொல்லு. நான் ஃபீல் ஐடியா? கல்யாணம் நாளைக்கு காலையிலயா? ஆமா மலரே, காலைல ஏதோ முதல் முகத்திலே கல்யாணமா. நம்ம இந்த பொன்னிமன் கோயில் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? அதே கோயில்ல 9 to 10 கல்யாணம். என் மாமா பொண்ணா நான் கல்யாணம் பண்ண போவேன். என் வீட்டுல ஐயோ என்ன கேட்காம கல்யாணம் எல்லாம் பயங்கரமா பண்ணுகிறாங்க மலரே. புடவை எடுக்குது, துணி எடுக்குது, சொந்தக்காரங்க வருது, பேண்ட் செட்லாம் வச்சு பா. சரி, அதெல்லாம் விடு. நான் இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. ஏய், போடா, போய் எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு என்ன ஃபீல் ஆகணும்? நீ எப்படியோ போய் தொலை. ஏய், மனசுக்கு தான் மலரு உனக்கு நான் ஃபோன் வச்சேன். நீ
பேசுறத பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பில்லாத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ண வேண்டான்னு என் அம்மா அப்பா அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னாங்க. நான் தான் அப்பா அவங்க பேச்ச கேட்காம இருந்துட்டேன். அன்னைக்கு அவங்க பேச்ச கேட்காம இருந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கடைசி தப்பா நான் உன்ன கேக்குறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா போனாவா? இந்த பார், அப்பாலிக்கா நாளைக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் இந்த சினிமால வர மாதிரி சீனா கீனா போட்ட சீன் ஆயிடும். ஏய், நீ எல்லாம் அந்த அளவுக்கு சீனே கிடையாது. இனிமே உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன். நல்லபடியா குடும்பம் நடத்த வக்கில்லாத உனக்கெல்லாம் இந்த கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. ஏய், எப்படியோ போய் எதையோ பண்ணி நாசமா இரு. ஏய், இங்க பாரு மலரே, என்னங்க? என்ன சீதா? நாளைக்கு கல்யாணமா? யாருக்கு? கல்யாண வயசுல நம்ம வீட்ல யாரும் இல்லையே. பாண்டிக்கு கல்யாணமாங்க. யாரு பாண்டி? என்ன முறைக்கிற? பாண்டி யாரு? உங்க சின்ன மாப்பிள்ளை. நான் பாண்டி யாருன்னு தானே கேட்டேன். உங்களுக்கு மலர் மலர்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அதுவாவது தெரியுமா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? மலர்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். உங்க நக்கலை காட்ட இது நேரம் இல்லைங்க. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு. அந்த பாண்டிக்கு நாளைக்கு காலையில கல்யாணமா? அதுக்கு இப்ப நாம என்ன செய்ய? நம்ம 2 பேரும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும்னு சொல்றியா? நல்ல பையன்தான். நம்ம வேணா ஒரு அரை பவுன்ல மோதிரம் வாங்கி போட்டு வந்துருவோமா? எனக்கும் யோசனையா தான் இருக்கு. பாண்டி 2வது கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன். சீதா 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 சீதா, உட்கார் 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 உட்கார். பொறுமையா பேசுவோம், உட்கார் உட்கார். சரி, பாண்டிக்கு கல்யாணம். பாண்டிக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. இவ கழுத்துல தாலி கட்டிட்டு அது எப்படிங்க அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான்? ஏய், அதான் அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாளே. அவன் மாமங்காரன் ஒருத்தன் வந்து பேசினான். அவனை செருப்பால் அடிக்காத குறையா பேசி அனுப்பிச்சிட்டா. அப்புறம் இவ பஞ்சாயத்துக்கு போறேன்னு சொல்லி போய் அந்த அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டா. ஏன் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினு கேட்க வந்த புருஷனை தாலியை கழட்டி வீசி எறிஞ்சிட்டா. இதுக்கு மேல பாண்டி என்ன செய்வான்னு எதிர்பார்க்கிற? நீ என்ன நினைக்கிறன்னு புரியுது. என்னடா எல்லாம் இவ்வளவு வேகமா நடந்து முடிஞ்சிருச்சேன்னு பாக்குற. இன்னொரு 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு அவன் கல்யாணம் பண்ணியிருந்தா சரியா இருக்கும்னு சொல்ல வர்ற, கரெக்டா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறா. நாம அவளுக்கு புத்தி சொல்ல தேவையில்லையா? நீ தான் சொன்னியே, ஓங்கி கண்ணத்துல 4 அப்பு அப்பி புத்தி சொல்லல. நீ அவன் மண்டைக்கு ஏறிச்சா? இங்க பாரு, இதுங்கெல்லாம் யாரு சொல்றதையும் கேட்க தயாரா இல்ல. இதை செய்யி இதை செய்யாதன்னு சொன்னா நம்மளதான் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? நான் ஆரம்பத்திலேயே அவனை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவனைதான் பண்ணிப்பேன்னு சொன்னான். அப்புறம் நீ என்ன சொன்ன? சரி, கட்டி தொலைச்சிட்டா, அவங்க கூட ஒழுங்கா நல்லபடியா வாழ்ந்து காட்டுன்னு சொன்னேன். அதையும் அவ செய்யல. நான் சொன்னதையும் கேட்கல, நீ சொன்னதையும் கேட்கல.
நீ வேணும்னா அவ வேண்டான்னு சொல்லுவா, நீ வேண்டான்னா அவ வேணும்னு சொல்லுவா. இதுதான் அவளோட சுபாவம். இதெல்லாம் மாத்தவே முடியாது. சீதா, இதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, இப்படி நான் சொல்றதுனால நீ என்ன கல் நெஞ்சக்காரன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம வேற என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அப்பா அம்மாக்குன்னு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு, கடமை இருக்கு. அது எப்ப இருக்கும் தெரியுமா? இவங்கெல்லாம் நம்மள அப்பா அம்மாவா நினைக்கணும். அப்பதான் அந்த கடமையை செய்ய முடியும். அவங்க நம்மள தாய் தகப்பனா மதிக்காதப்ப நம்ம கடமையை மட்டும் செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். இப்பவே போய் அவன் கல்யாணத்தை நிறுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டா அவன் கூட இவ வாழ்ந்துருவாளா? சீதா, இந்த பாரு, அவ வாழ்வான்னு உறுதியா சொல்லு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பாரு, இதுங்கெல்லாம் ஒன்றும் பச்சை பிள்ளை இல்லை சீதா. அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. இந்த பாரு, நீயோ நானோ குறுக்கிடுறத அவங்க விரும்பல. இந்த பாரு, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு போட்டும். அவ்வளவுதான். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் சொன்னதும் தாலி கட்ட தயாரா இரு. ஏய் சின்ன, முகூர்த்த தேங்காய் எடுத்துட்டு வர சொன்னா இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் சின்ன, என்னடி இந்த நேரத்துல போய் இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? என்னடி ஆச்சு? இல்லையா, நம்ம புள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. எல்லாமே அவசர அவசரமா நடந்துனுக்குது. என்ன பண்றது சின்ன? தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி தபாவும் இப்படித்தான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு இதே தான் பண்றோம். இப்படித்தான் கால்ல சுட்டண்ணிய ஊத்துனா மாதிரி முதல்ல போய் கல்யாணம் பண்ணிக்கினா அது முடிஞ்சு போச்சு. இதையாச்சும் கொஞ்சம் பொறுமையா பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா அது ஒழுங்கா இருந்திருந்தா இந்த கல்யாணம் எதுக்குன்ற? அத்தனை வருஷம் நம்மளாண்ட பழகன புள்ள பட்டு பட்டுன்னு எப்படி எடுத்தெறிஞ்சு பேசிருச்சு பாத்தியா? எப்படியோ பேசின்னு போகட்டும். எத்தனையோ பேர் நம்மளை என்னென்னமோ பேசியிருக்காங்க. என்ன பண்றது சின்ன? ஆனா தாலி எடுத்து கடாசுன்னு தான் எனக்கு எனக்கு மனசே அடங்கல. அத தாயா என்னாலயும் பொறுத்துக்க முடியல. நம்மளால என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுங்க ரெண்டும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்க தேவையில்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன. அது எங்கிருந்தோ வந்துச்சு. அது பாட்டுக்கு நம்மளை அத்தை மாமான்னு கூப்பிட்டுச்சு. அதுவே நம்மளை மொத்தமா தூக்கி கடாசிட்டு போயிடுச்சு. எப்படியாச்சும் அது நம்மளாண்ட வந்து சேர்ந்துரும் தான் இருந்தேன். இப்படி நம்மள வானான்னு சொல்லுன்னு நான் நினைச்சே பார்க்கலையா? புடிச்சுன்னு நம்ம தான் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மளை பத்தி நினைச்சு பார்க்கலல்ல. சதா விடு, என்னதான் பண்றது? அதுவே நம்மள தூக்கி போட்டுச்சு. பெரிய எட்டு புள்ளைய கட்டி வச்சு இப்படி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சாலாவது இவன் வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பாப்போம். வாயா, ஆ வேண்டியதை பாப்போம். தப்படி போ. ஹலோ, சொல்லுங்க. என்னதே சீஃபான வை. அண்ணா, யாருண்ணா? லோன் வேணுமான்னு கேக்குது, நேரங்காலம் தெரியாம. சரிண்ணா.
நீ யார் நினச்சின்னு ஃபோன் எடுத்த? ஃபோன் வச்சா எடுத்து பேச மாட்டியா நீ? நோ, மெய்யாலுமே சொல்லு பார்க்கலாம். மலர் நீ ஃபோன் அடிக்குதுன்னு தானே நீ எடுத்து பார்த்த? ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசுக்குள்ள மலரணி நினச்சிக்கின்னு இப்போ எதுக்கு நான் பிடிக்காம வீம்புக்குன்னு இந்த கல்யாணத்தை பண்ணுறேன்? ஏய் நேடா அப்படியே போட்டு தாலியை கட்டி மூஞ்சி மேலே விசிறிச்சிட்டா. இதுக்கு மேலே மானம் கேட்டு அவ பின்னாடி தொங்க சொல்றியா? அது இல்லைண்ணா, நீங்களும் மலரணியும் எப்படி எப்படிலாம் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. 2 பேரும் சேர்ந்து விரும்பினாதான் அதுக்கு பேர் லவ். ஒருத்த மட்டும் லவ் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் லவ் கிடையாதுடா. கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறது. போதுண்டா அப்பா, போதுண்டா, போதும். எனக்கு என்ன தோணுதுண்ணா, நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலான்னு எனக்கு தோணுதுண்ணா. அவசரப்படுறியோன்னு நான் நினைக்கிறேன். ஏய் அவசரப்படாது, நானே அதுவாட. பாண்டியே, பாண்டி, மா என்ன சொல்லுங்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசினுங்கிறோம். ஏப்பா எல்லாம் சரியா தானே நடக்குது? என்ன சரியா இருக்குது? நானா இதெல்லாம் பண்ணுங்கிறேன்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணுறீங்க. என்ன வந்து கேட்குறேன்? அது இல்லப்பா, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. உனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை. பாண்டியன் எனக்கு இந்த கல்யாணத்தில் ஏய் பயமுறோம். என்னப்பா இது? ஆளாளுக்கு இங்க நின்னு இருக்கீங்க. அங்க ஐயரு மாப்பிள்ள எங்கன்னு கேட்டுட்டு இருக்காப்ல. தூரமா என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவான 3 வருஷம் உனக்காக வெயிட்டிங்க. மாமா, பொண்ணாண்ட ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன கேக்குறது? முத கல்யாணம் புட்டுக்குச்சு, இப்போ 2வது கல்யாணம் பண்றோம். அது எல்லாத்தையும் விளாவரியா சொல்லி தானே கூட்டின்னு வந்துக்கிற. என்ன பாண்டி சொல்ற? என் பொண்ணு என்ன அமெரிக்கால இருந்துச்சு, அம்ஜிக்கரையில தானே இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் தெரியும். உன்னோட மனசை நோவச்ச பொண்ணை பார்த்தா மூஞ்சிக்கு நேரம் கேள்வி கேட்கணும்னு நிக்குதுப்பா. பாண்டி, நீ ஒண்ணு மர்சல் ஆகாத பாண்டி. நான் பாரு, என் பொண்ணு உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தும். உன் பொண்ணை கண்ணாலம் கட்டின அப்பாலிக்கும் என் புள்ள அழுவணுமா? பாண்டி, நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிய அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்றதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, குடும்பத்துக்கெல்லாம் ஆகாது. குடும்பம் தான் இன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையா இருக்கணும். பிரச்சனைன்னு வர சொல்லவே கூட நிக்கணும். இது 2ஐயும் என் பொண்ணு பண்ணுப்பா. என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுன்னு இருக்க? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? அதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆமா, உங்க 2 பேரையும் பார்த்தா கல்யாணம் வீட்டுல நிக்கிற மாதிரியே இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாப்பிள்ளையோட தாய் தகப்பனா சும்மா சந்தோஷமா நிக்க தேவையில்லையா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரி, நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கிறோம். அது இல்லைண்ணே, இம்மா பிரச்சனைக்கு நடுவுல இந்த கண்ணால நடக்குதா, அதான் கொஞ்சம் யோசனை ஆகுது. மத்தபடி ஒன்றும் இல்லை. என்ன சின்ன தாயி, இதெல்லாம் நமக்கு புதுசா? என்ன எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. இத பாரு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி சரி, வருஷம் வந்து சேருங்க. அங்க ஐயரு கூப்பிட்டுன்னு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. டேய் நைனா, என்ன? இல்லடா, உனக்கு வேற எந்த யோசனையும் இல்லையே? எனக்கு ஒரே ஒரு நினைப்பு தான் இருந்துச்சு. என்னன்னு சொல்லுப்பா. அது பண்ண காரியத்துக்கு என்னன்னா வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் நேரில் வந்து என் சட்டையை பிடிச்சிருக்கணும். ஏன்டா இப்படி பண்றேன்னு எனக்கு கேட்டிருக்கணும். அது என்னடாண்ணா, எதுவுமே நடக்காத மாதிரியும் உனக்கு எது நடந்தாலும் எனக்கு என்னன்ற மாதிரியும் அவளே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும்? நான் அவளே தூக்கி போட்டேன். அது போதும்டா பாண்டி, நீ வா நைனா, நம்ம போலாம். வா இட்டுன்னு வா, வா சின்ன. போலாம்.
லோகே, மலரோட அப்பா வந்திருக்காரு.